பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் ஷெய்ஹே காமில் ஆரிஃப் பில்லா அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருளியது. அத்தியாயம் 33. ஷெய்ஹின் அந்தரங்க சக்தி முரீதுக்கு பயன் தருகின்றது. மேற்குறிப்பிட்டப்பட்ட சக்தியினாலேயே ஷேகுமார்கள் முரீதுகளுக்கு நன்மை அளித்து வருகின்றார்கள். இது தொடர்பில் ஷெய்கும் முரீதும் ஓர் உயிரும் ஈருடலும் போல் ஆகிவிடுகின்றார்கள். ஃபனாஃபி ஷேக் என்பதற்கு இதுதான் உட்பொருள். உதாரணமாக, ஷெய்கின் தலையில் வலியுண்டானால் உத்தம முரீதுக்கும் தலையில் வலியுண்டாகும். முரீதுக்கு ஜுரம் வந்துவிட்டால் ஷேகுக்கும் ஜுரம் ஏறிவிடும். இதே மாதிரியே ஷேகுக்கு ஏற்பட்டுள்ள உள்ள தூய்மை, அந்த ஒளியினால் முரீதுடைய உள்ளமும் தூய்மையடைந்து அந்த ஒளி இங்கும் பிரகாசிக்க தொடங்கிவிடும். அந்நிய சகவாசம் அறவே கூடாது. மெய்ஞானியரின் திருச்சபைகளை சேர்ந்தவர்கள் அந்நியருடைய சகவாசத்தால் மட்டுமென்ன, அவர்களுடைய வாடையை கூட தம்மீது படாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு சில உதாரணங்களை தரலாம். ஹஸ்ரத் ஹாஜா உபைதுல்லா அஹ்ரார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதாவது: ஒரு நாள் நாங்கள் ஹஸ்ரத் நிசாமுத்தீன் காமோஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை காணச் சென்று கொண்டிருந்தோம். வழியில் எங்களுக்கு அறிமுகமான மனிதர் ஒருவர் எதிர்பட்டார். அவர் அப்போது மது அருந்தி போதை ஏறியவராக இருந்தார். அவர் எங்களுடன் சில நிமிடங்கள் உரையாடிவிட்டு சென்றார். பின்னர் நாங்கள் ஹஸ்ரத் நிசாமுத்தீன் காமோஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் சமூகத்தை அடைந்தோம். ஹஸ்ரத் அவர்கள் எங்களை நோக்கி, நீங்கள் மது அருந்தி விட்டு வந்தீர்களா என்று வினவினார்கள். அதற்கு நாங்கள் இல்லை என்று பதிலளித்தோம். இதை கேட்டு ஹஸ்ரத் அவர்கள், சரி, வரும்போது உங்கள் நிலைமை என்னவாக இருந்தது என்று கேட்டார்கள். அதற்கு நாங்கள், ஆம், நாங்கள் வரும்போது வழியில் குடித்து போதை ஏறியிருந்த ஒருவனை சந்தித்து பேசினோம் என்று உண்மையை எடுத்துரைத்தோம். இதற்கு ஹஸ்ரத் அவர்கள், சரிதான், அவனுக்கு ஏறியிருந்த போதையின் சகவாசத்தால் உங்களுக்கும் உண்டாகிவிட்டது போலும் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு சம்பவம். ஒரு நாள் ஹசரத் ஷேக் பாயசீத் அல் பஸ்தாமி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவருடைய மஜ்லிஸிலே ஏதோ குறைபாடு, மனக்குழப்பம் காணப்பட்டது. ஹசரத் அவர்கள் எங்களை நோக்கி, நம்முடைய இந்த மஜ்லிஸிலே யாரோ ஒரு அந்நியன் வந்திருக்கின்றான் போலிருக்கின்றதே, இன்றேல் இப்படி குழப்பம் உண்டாகிவிட்டிருக்காது என்று எச்சரித்தார்கள். நாங்கள் எங்களுடைய நபர்களை ஆராய்ந்து பார்த்தோம். அந்நியன் ஒருவனையும் காணவில்லை. இதை ஹஸ்ரத் அவர்களிடம் சொன்னோம். இதை கேட்ட ஹஸ்ரத் பாயசீத் பஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், கைத்தடி அசாக்களை வைக்கும் மூலையில் போய் பார்த்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார்கள். நாங்கள் அசாவை வைக்கும் இடத்தை பார்த்தோம். அங்கு அந்நியன் ஒருவனுடைய கைத்தடி அங்கு வைக்கப்பட்டிருந்தது. ஹஸ்ரத் அவர்கள் அதை எடுத்து வெளியில் வீசிவிட்டார்கள். அதன் பின்னர் அந்த சபையிலே மனச்சாந்தியும் அமைதியும் குடிகொண்டன. மூன்றாவது சம்பவம். ஹஸ்ரத் ஹாஜா அஹ்மத் யஸ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சம்பந்தப்பட்ட மஜ்லிஸிலும் ஒரு முறை இவ்விதம் மனக்குழப்பம் ஏற்பட்டது. இந்த சபையில் அந்நியன் யாரோ வந்து அமர்ந்திருக்கின்றான், அவன் நம் அமைதி எனும் முத்தை களவாடி விட்டான் என்று சொல்லி எச்சரித்தார்கள். உடனே நாங்கள் நெடுகிலும் பரிசீலித்து பார்த்ததில் அந்நியன் ஒருவனுடைய செருப்பு கிடக்க கண்டோம். அந்த செருப்பை எடுத்து நாங்கள் வெளியில் வீசிய பின்னர் எங்கள் சபையிலே அமைதியும் சாந்தமும் நிலவின. ஹஸ்ரத் அவர்களும் திருப்தி அடைந்தார்கள். மேற்கூறிய சம்பவங்களிலிருந்து மெய்ஞானியரின் சபையில் அந்நிய சகவாசம் கூட பாதகமான விளைவை, தீமையான விளைவை விளைவிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. பாதையில் குடிபோதையுள்ளவுடன் பேசியதும், மூலையில் அந்நியன் கைத்தடி கிடந்ததும், சபையில் அந்நியரின் செருப்பு கிடைந்ததும் கூட பாதகத்தை உண்டு பண்ணியிருக்கின்றன. விரும்பத்தகாத செயலுடையவரின் ஓர் அம்சம் கூட திருச்சபையில் அமைதியின்மையை உண்டாக்கிவிடும். தீயவர்களை பற்றிய சிந்தனை மட்டுமல்ல, சம்பந்தம் கூட குழப்பத்தையும் அமைதிக்கேட்டையுமே உண்டாக்கிவிடும். தகாதவர்களின் சகவாசத்தினால் ஞானியின் மனமும் கடும். அந்தோ இந்த காலை நம்மவர்களில் நிலைமையை சிந்தித்து பாருங்கள்.
நண்பர்களே, நம்முடைய அக்கம் பக்கமெல்லாம் அமைதியை கெடுக்கும் அந்நியத்தன்மை குடிகொண்டுள்ளதே. தகாத செயல்கள் நம் அந்தரங்க தூய்மையை தின்று கொண்டிருக்கின்றனவே. நமது ஞான பயிரை அந்த மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றனவே. அதை பற்றி நாம் கவனிக்காமல் இருக்கலாமா? நாம் நமது இக்குறைபாடுகளை எண்ணி பார்த்து தலை குனிந்து வெட்கப்பட வேண்டாமா? நாம் வகுதத்தின் நடைமுறை ஒழுக்கத்துக்கு மாறாக எத்துணை தூரம் வழி தவறி போய்விட்டோம் என்பதை கண்ணோட்டமிட வேண்டாமா?